வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா, மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. அதுதான் நம்ம டிஷ்ஷாக செய்ய போகிறோம். நாங்கள் முதல் முறையாக நானே சமைக்க போகிறேன் இறங்கி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைக்கிறோம். நீங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சிடலாம். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு கடலெண்ணெய். நாங்கள் எப்பயுமே கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், ஆனியன் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதக்கிக்கலாம். நம்ம போட்ட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதை ஊற்றிக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்காக, பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம மொச்சக்கொட்டை போட்டுக்கலாம். நம்ம இது வறுத்து அவிச்ச மொச்சக்கொட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரெக்டாக ஒரு கிளாஸ் 60 கிளாஸ் அளவு தண்ணி. இது கூடவே புளி கரைசல் சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இதை இப்போ நல்லா வேகட்டும். எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு அப்படியே நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மொச்சக்கொட்டை கத்தரிக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஆகா, அமிர்தமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.